ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு மழைன்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த தகரத்தில் ஊற்றுறது வந்து பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் வந்து சவுண்டு எஃபெக்ட் செம்மையாக கேட்குது. நான் பேசுறது கேட்குமானே தெரியல, அந்த அளவுக்கு சவுண்டு கேட்குது தகரத்து மேலே தண்ணி விழுறதுனால. பாப்பா பாருங்க பூரா பாயிட்டு மாவு கொட்டிட்டேன். பால் பவுடர் ஆமாம் அதுமாரி இருக்குது அழகாக. இதில் வந்து நம்ம திட்டமாக வந்து நெய் விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு மழைன்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த தகரத்தில் ஊற்றுறது வந்து பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் வந்து சவுண்டு எஃபெக்ட் செம்மையாக கேட்குது. நான் பேசுறது கேட்குமானே தெரியல, அந்த அளவுக்கு சவுண்டு கேட்குது தகரத்து மேலே தண்ணி விழுறதுனால. செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ். 1-2 நாளைக்கு இங்கே ஏரியா உடச்சின்னு வந்துடும் போல், அந்த அளவுக்கு மழை பெய்யுது. எவ்வளோ தண்ணி வந்து போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தீபாவளி கூட வந்து எந்த ஒரு ஸ்வீட்டும் செய்யலை. வடை பச்சி அப்படி தான் சுட்டு செஞ்சு படைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து எந்த ஒரு இனிப்புமே செய்யலை. ஜெயஸ்ரீ என்ன பண்ணால் தீபாவளி தான் செஞ்சு தரலைங்கம்மா, இப்போ வச்சு குலோப் ஜாமுன் செஞ்சு தான்னு சொல்லிட்டு ஆசையை கேட்குறேன். நம்ம குலோப் ஜாமுன் செய்ய தான் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துக்கிறோமே. பாருங்க ஒரு பாக்கெட் மாவு எடுத்துக்கிறேன். நம்ம திட்டமாக செய்யலாம்னா அதிகமாக வந்து ஸ்வீட்டு செஞ்சாலும் நம்ம வந்து சாப்பிட பிடிக்காது. ஒரு நாளைக்கா நம்ம எப்போ சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து செஞ்சு சாப்பிட்டா நம்ம சாப்பிடலாம். ஏன் சரிம்மா செய்யலாமா? பாருங்க பாப்பா பாருங்க பூரா பாக்கெட் மாவு கொட்டிட்டேன். அழகாக இருக்குது. நம்ம வந்து பால் பவுடர் ஆமாம் அதுமாரி இருக்குது அழகாக. இதில் வந்து நம்ம திட்டமாக வந்து நெய் விட்டுக்கலாம். கரெக்டாக இருக்குதுமா, கட்டியாக இருக்குது நெய். கொஞ்சமாக வந்து நெய் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து அப்படியே பிசைஞ்சுக்கிட்டுங்க. நீ கூட செஞ்சிடுவேன். நான் செஞ்சுக்கிறேன். வீட்டில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு செய்ய சொல்கிறேன். நீங்கள் இல்லைன்னா நான் தான் செஞ்சுருப்பேன். சரிம்மா பாப்பா பாருங்க அழகாக வந்து கிளறி விட்டோம் பாருங்க. உள்ளங்க எல்லாம் படவே இல்லைம்மா. 4 வெள்ளலே வந்து அழகாக வந்து பிசைஞ்சிக்கிறேன். இது அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அதில் சக்கரை பாவு எடுத்து வச்சுக்கலாம். சரிம்மா. சூப்பரான ஆயிடுதாம இதெல்லாம் இல்லை. இது 1/4 கிலோ. இதுக்கு தந்த அரிசி நம்ம சேர்த்துக்கலாம். சக்கரை அரிசி படின்னு தட்டாலே அரிசி தான் உங்களுக்கு. ஆமாம் சக்கரை சேர்த்துக்கலாம். பாருங்க தேவையில்ல தண்ணி சேர்த்துக்கலாம். உண்மையிலுமே ஜெயிச்சு சொன்ன பார்த்தா நான் இந்த படி தட்டுறது எனக்கு அரிசி ஆடுறேன். நான் போன வந்து சரிம்மா. ஜெயிச்சுமா இங்கே பாருங்க சக்கரை பாவு என்ன கலராக இருக்கு. ஆமாம் இங்கே பாருங்க ஏலக்காய் தெரியுதா? ஏலக்காய் போட்டு ஏலக்காவை தட்டி தூடு. அம்மா சூப்பராக செய்கிறீங்க. நானும் வந்து செய்வேன். ஆனால் வந்து இந்த கடைப்படம் மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அது அதிகமாக என்கிட்ட இருக்கு. சரிம்மா கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற தனத்தை இருக்குது. தேங்காய் எண்ணெய் இதுக்கா நிறுத்திக்கலாம். சரிம்மா ஆட்டம் அப்படியே பாவை எடுத்து வச்சிருந்தா ஆட்டம் நம்ம வந்து உண்டை பிடிச்சிட்டு வந்துடலாம். சரிம்மா. சரியா வாங்க சரிக்கிறேன். அப்போதான் வந்து கையில் வந்து ஒட்டாது. நல்லா சூப்பராக இருக்குது. இதோட வாசனை ஒரு பால் வாசனை, பால் பவுர் வாசனை தான் அடிக்குது. ஒருவேளை நம்ம பால் சேர்த்தனாலவோ அப்படிதான் நினைக்கிறேன். அது மாவுலே அடிக்குதா இல்லை பால் சேர்த்தேன் அதனால அடிக்குதான்னு சொல்லிட்டு தெரியல. சரிம்மா அழகாக ஒன்று பிடிச்சி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் தட்டுலாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நாங்கள் பிளாஸ்டிக் தட்டு வந்து சாப்பிட்றதுக்காக வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எதனா பிடிச்சி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கணுமே. மொத்தம் 28 பால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எண்ணி பாருங்களா? ஆமாம் நான் எண்ணவே இல்லை. பிடிச்சி வச்சுட்டு அப்படி போய் வரதுக்குள்ள நீங்கள் எண்ணி பார்த்துக்கிறீங்க. ஆமாம் சரிம்மா. நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒன்று ஒன்றா அழகாக அதில் போட்டு எடுத்துக்கலாம். சரிம்மா. ஏன்னா வந்து சூடாயிடுச்சா? லைட்டான சூடில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க அழகா வந்து சுட்டுட்டுனா ஒரு ஒன்று கூட அழகா வந்து வெடிக்கல. இது வந்து கொஞ்சம் மெல்கா நான் பிடிச்சேன் இல்லையா, அது மட்டும் லைட்டாக வந்து வெடிச்சிக்குது பாரு. 2 உண்டை மீதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. சரிம்மா. நம்ம சக்கரை பாவு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும். ரொம்ப டேஸ்டி சூப்பராக இருக்குதா? பார்க்கவே வந்து இன்னும் சாப்பிட்டு நம்மளும் தோணுதுங்க பாருங்க. ஒன்றும் ஊறி இருக்காது. கொஞ்சம் நேரம் ஓட்டோம்னா அப்புறம் நம்ம பார்க்கலாம். சரிம்மா. ஜெயஸ்ரீ இங்கே பாருங்க சூப்பராக இருக்குதா? நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? ஒன்று கூட உடையவே இல்லை. அழகாக இருக்குங்க பாருங்க. சூப்பராக இருக்குது.
இன்னைக்கு மேலே கரண்டியா? சூப்பராக இருக்குமா? இனிப்பு ரொம்ப விரும்பி தெரியுது எனக்கு. ஏன்னா இனிப்புலாம் அவ்வளோ எடுத்துக்க மாட்டேன். இனிப்பாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. சரிம்மா. இந்தா ஜெயஸ்ரீ சூப்பராக இருக்குது. வந்து வாய்க்கு ரொம்ப இனிப்பாகவும் அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் யாராகலாம் வந்து குலோப் ஜாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எல்லாம் சூப்பராக மழைக்கு எதமாக செஞ்சு கொடுத்துட்டீங்க. சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காது கிராமத்து பொண்ணு தானே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு டாடா பாய்.